வணக்கம். நாவல் அகாடமியிலிருந்து செந்தமிழ் பாவை. இன்று நாம பார்க்க போகிற வகுப்பு என்னவென்றால் could have been. So இந்த could have been இது பக்கத்துல ஒரு adjective நாம யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதே போல இது போல பேசும்போது இதனுடைய மீனிங் என்ன, இது எந்த சூழல்ல பேசலாம்ன்றதையும் அடுத்தடுத்து நம்ம பார்த்துட்டே வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், the cake could have been sweeter. The cake could have been sweeter. அப்ப could have been பக்கத்துல நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன், ஒரு adjective sweeter. So sweeterன்றது comparative adjective. நீங்க ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க, 3 adjectives நாம படிப்போம். Positive, comparative, superlative. இல்லையா? Positive, comparative, superlative அப்படி நம்ம படிப்போம். பாசிட்டிவ் அப்படின்னா எப்படி இருப்ப, ஹாப்பி அப்படின்னா கம்பேரட்டிவ் வந்து ஹாப்பியர். இதே சூப்பர்லேட்டிவ் அப்படின்னா ஹாப்பியர்ஸ். இப்படி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அதே போல ஸ்வீட் இது பாசிட்டிவ், இதே கம்பேரட்டிவ்ல ஸ்வீட்டர், இதே சூப்பர்லேட்டிவ்ல ஸ்வீட்டஸ்ட். அதே போல லோ, லோயர், லோயஸ்ட். இது எல்லாமே வந்து பாசிட்டிவ், கம்பேரட்டிவ், சூப்பர்லேட்டிவ்னு படிச்சிருப்பீங்க. இது எல்லாமே சிங்கிள் சிலபலா இருக்கிறதுனால நம்ம ஹாப்பி, ஹாப்பியா, ஹாப்பியர்ஸ், ஸ்வீட், ஸ்வீட்டர், ஸ்வீட்டர்ஸ், ஹெவி, ஹெவியர், ஹெவியர்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம பாசிட்டிவ், கம்பேரட்டிவ், சூப்பர்லேட்டிவ் வரும். இதே வந்து மோர் தென் ஒன் சிலபலா இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டிஃபுல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப பியூட்டிஃபுல் அப்படின்னா இது மோர் தென் ஒன் சிலபல். அப்ப நாம என்ன செய்வோம், மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல். இது போல பாசிட்டிவ், கம்பேரட்டிவ், சூப்பர்லேட்டிவ் வரும். அப்ப மோர், மோஸ்ட்ன்றது ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேயா? இதே வண்டர்ஃபுல் அப்படின்னா வண்டர்ஃபுல் அப்படின்னா மோர் வண்டர்ஃபுல், மோஸ்ட் வண்டர்ஃபுல். ஓகேயா? இது போல நம்ம ஸ்கூல்ல வந்து நம்ம படிச்சிருப்போம். பாசிட்டிவ், கம்பேரட்டிவ், சூப்பர்லேட்டிவ் நிறைய அட்ஜெக்டிவ்க்கு நம்ம பார்த்திருப்போம். இந்த இடத்துல நாம இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன செஞ்சிருக்கேன், the cake could have been sweeter. அப்ப கம்பேரட்டிவ்ல உள்ள adjective யூஸ் பண்ணிருக்கேன். The cake could have been sweeter if we had added more sugar. If we had added more sugar. இப்ப இதோட மீனிங் என்னன்னு முதல்ல பார்த்துடலாம். If we had added more sugar. So if வந்து conditional clause யூஸ் பண்ணிருக்கோம். If we had added more sugar அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான சுகர் நாங்கள் ஆட் பண்ணி இருந்தால், the cake could have been sweeter. கேக் இன்னும் ஸ்வீட்டா இருந்திருக்கலாம். ஓகேயா? the cake could have been sweeter if we had added more sugar. நாங்கள் இன்னும் அதிகமான சுகர் ஆட் பண்ணி இருந்தால் கேக் இன்னும் ஸ்வீட்டாக இருந்திருக்கலாம். ஸோ இதுதான் இதனோட மீனிங். அப்ப இது என்ன டென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ். அப்ப பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு கேக் தயாரா இருக்கு. அப்ப நான் அதை சாப்பிட்டு பார்க்கும்போது நான் சொல்றேன், இதுல இன்னும் சுகர் ஆட் பண்ணி இருந்தா இன்னும் ஸ்வீட்டா இருந்திருக்கலாம். அப்ப பாஸ்ட் டென்ஸ்ல அப்ப அந்த கேக்ல வந்து கொஞ்சம் ஸ்வீட் குறைவா இருந்ததுனால நாம இதை பேசுறோம். ஓகேயா? அப்ப பாஸ்ட் டென்ஸ்ல நடந்த நிகழ்வு, முடிந்து போன நிகழ்வு, அந்த நிகழ்வு இப்படி செய்திருந்தா இது போல இருந்திருக்கலாம் அப்படின்னு பேசுறோம் இல்லையா? அப்ப இந்த could have been plus adjective ஃபார்ம்ல இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல நம்ம வாக்கியம் அமைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க. The exam could have been easier. The exam could have been easier if we had studied harder. If we had studied harder. அப்ப இந்த இடத்துல பாருங்க, the exam could have been easier. So easy, easier, easiest. So இதுல comparative adjective நான் யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப எக்ஸாம் ஈஸியாக இருந்திருக்கலாம். அடுத்து என்ன சொல்லிருக்கேன், if we had studied harder. அப்ப நாம கடுமையாக படித்திருந்தால், அப்ப இன்னும் கடுமையாக படித்திருந்தால், ஏன்னா harder யூஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. if we had studied harder. அப்ப இன்னும் கடுமையாக படித்திருந்தால் the exam could have been easier. அப்ப எக்ஸாம் ஈஸியாக இருந்திருக்கலாம். அப்ப பாஸ்ட் டென்ஸ்ல எக்ஸாம் நடந்துச்சு, கொஞ்சம் ஒரு லிட்டில் பிட் ஈஸியா தான் இருந்தது, மாடரேட்டா இருந்தது, கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்ப நான் என்ன சொல்றேன், if we had studied harder. இன்னும் கடுமையாக படித்திருந்தால், இன்னும்
கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிச்சிருந்தா இந்த எக்ஸாம் could have been easier, இன்னும் ஈஸியா இருந்திருக்கலாம் அப்படின்னு பேசும். ஓகேயா? அடுத்து பாருங்க, her performance could have been better if she had not been so nervous. Her performance could have been better if she had not been so nervous. If she had not been so nervous. அவள் ரொம்ப நர்வஸாக இல்லாமல் இருந்திருந்தாள். had not been அப்ப நெகட்டிவ். அவள் ரொம்ப நர்வஸாக இல்லாமல் இருந்திருந்தால் her performance could have been better. அப்ப அவளுடைய பெர்ஃபார்மன்ஸ் நன்றாக இருந்திருக்கலாம். ஓகேயா? அப்ப ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவ பண்ணா நல்லாதான் இருந்துச்சு, குட். ஆனா அவ கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டா அந்த சமயத்துல. அப்ப பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா கொஞ்சம் நர்வஸா பண்ணதுனால கொஞ்சம் குட், பரவாயில்ல. ஆனா அவ அந்த நர்வஸாக இல்லாமல் இருந்திருந்தாள். So if she had not been so nervous, இல்லாமல் இருந்திருந்தால் her performance could have been better. அப்ப குட்டை விட இன்னும் அதிகமா பெட்டர் ஆயிருக்கலாம். So her performance could have been better. Okay. அடுத்து இந்த சென்டென்ஸ் பாருங்க. That speech could have been more inspiring. Could have been more inspiring if the speaker had prepared better. இப்ப இந்த சென்டென்ஸ் பாருங்க. if the speaker had prepared better. had பக்கத்துல எல்லா இடத்துலயும் பாருங்க பார்ட்டிசிபிள் V3 ஃபார்ம் தான் யூஸ் பண்ணிட்டே வரும். so had prepared. if the speaker had prepared better, அப்ப ஸ்பீக்கர் பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணி இருந்தால் that speech could have been more inspiring. அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்கலாம். அப்ப நேத்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க, அந்த ஸ்பீக்கர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இருந்தாங்க, இருந்தாலும் இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இருந்தா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? if the speaker had prepared better, நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இருந்தால் that speech could have been more inspiring, இன்னும் இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்கலாம். ஓகே, அப்ப could have been பக்கத்துல நம்ம ஒரு அட்ஜெக்டிவ், அந்த அட்ஜெக்டிவ் எந்த அட்ஜெக்டிவா இருக்கு, கம்பேரட்டிவ் குறிய அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணிட்டே வரும். அடுத்து பாருங்க, his response could have been quicker if he had seen the message earlier. இப்ப இந்த சென்டென்ஸ் பாருங்க. his response could have been quicker if he had seen the message earlier. அப்ப if he had seen the message earlier, மெசேஜ முன்னமே அவன் பார்த்து இருந்தால். அப்ப மெசேஜ் முன்னமே அவன் பார்த்து இருந்தால் his response could have been quicker. அப்ப அவருடைய ரெஸ்பான்ஸ் விரைவாக வந்திருக்கலாம், அவருடைய ரெஸ்பான்ஸ் கிடைத்திருக்கலாம், வந்திருக்கலாம். ஓகேயா? அப்ப could have been பக்கத்துல நாம எல்லா சென்டென்ஸ்லயும் என்ன பண்ணிருக்கோம், adjective யூஸ் பண்ணிருக்கீங்க பாருங்க. could have been sweeter. ஓகே, அப்ப என்ன சொல்றீங்க, if we had added more sugar. so conditional clause if யூஸ் பண்றீங்க. if யூஸ் பண்ணும்போது அது அதுக்கு அடுத்து வர சென்டென்ஸ் எப்படி இருக்கு, past perfect, had added. அதே போல if we had studied, had பக்கத்துல வர verb வந்து participle V3 ஃபார்மா தான் இருக்கணும். அப்ப the examன்றது subject, could have beenன்றது model verb. so அதுக்கு பக்கத்துல ஒரு adjective, அந்த adjective கம்பேரட்டிவா நான் யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்து conditional clause if we had studied harder. அடுத்து வர சென்டென்ஸ் எப்படி இருக்கு, past perfect-ஆ இருக்கு. இது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஓகேயா? சோ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நீங்களே இதே போல நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ணலாம், உங்களுடைய பேச்சு வழக்குல பயன்படுத்திக்கலாம். சோ இதனுடைய மொத்த சுருக்கமான வடிவம் என்னன்னா could have been plus adjective. அப்ப இந்த cake could have been sweeter if we had added more sugar.
The exam could have been easier if he had studied harder. Her performance could have been better if she had not been so nervous. That speech could have been more inspiring if the speaker had prepared better. His response could have been quicker if he had seen the message earlier. So இதுதான் இந்த லெசன். ஓகேயா? அப்ப could have been பக்கத்துல adjective ஆட் பண்ண போறீங்க, if கொடுக்க போறீங்க, அதுக்கு அடுத்து வர சென்டென்ஸ் past perfect-ஆ இருக்க போது. ஸோ இதே போல சென்டென்ஸ் நீங்களாவே நிறைய ஃப்ரேம் பண்ணுங்க, பேசி பழகுங்க. இந்த வகுப்பு உங்களுக்கு நன்றாகவே புரிந்திருக்கும் நம்புறேன். இந்த வகுப்பு நன்றாக புரிந்திருந்தால் லைக் கொடுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க புதிய வரவு என்றால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுடைய நோட்டிபிகேஷன்லயே காட்டும். அதே போல ஆங்கிலம் கற்க விரும்பும் உங்களுடைய தோழர் தோழியர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதே போல எங்களிடம் ஆங்கிலம் கற்க விரும்புகிறீர்கள் என்றால் கீழுள்ள எண்ணிற்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 8438881747. இந்த எண்ணிற்கு கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நியூ பேட்ச் வந்து 23rd டிசம்பர் வந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே, நன்றி, விடைபெறுகிறேன்.